பாடிட்டு பாடி காமிச்சேன் எல்லாருக்கும். எல்லாருமே பாடி காமிச்சோம். நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? நான் வந்துட்டு இதழில் கதை எழுதுவும் காணக்கருங்குகளை பாடினேன். நீங்க? மண்ணில் இந்த கதை வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் எங்கே செல்லும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவானை பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஸ்வேதா மேம் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கன்னு சொன்னப்போ கண்டிப்பாக தரலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வாயிலேருந்து கண்டிப்பாக தரலான்னு சொல்கிறாங்க. அப்புறம்ப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றப்போ சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நான் பாடி காமிச்சப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. சிரிச்சுட்டு எல்லோரும் பாடுறப்பையும் இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக. நான் வந்து இளையராஜா சார் பாடின பாட்டே தான் பாடினேன். ஃபஸ்ட்டு நம்ம அவரோட பாட்டே கேட்டு ஃபஸ்ட்டு அவரை நேரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. ஸோ அவர் முன்னாடி பாடும்போது அவர் ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட எங்களை வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணார். அதெல்லாம் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. ஸோ மறக்க முடியாத இன்சிடென்ட் அது.